Hi all, in this video we'll see about why human capital is the best asset in 2025. Let's get into this video. வணக்கம். இந்த வேகமான உலகத்துல எல்லா குழப்பத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு 2025ஆம் ஆண்டுல உங்க வளர்ச்சிக்கு உண்மையிலே எது முக்கியம்னு ஆழமா அலச போறோம். வாங்க பார்க்கலாம். சரி, 2025ல உங்களுக்கான பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாக்ஸா, ரியல் எஸ்டேட்டா? இல்லவே இல்ல. இது எல்லாம் விட ரொம்ப அடிப்படையான, யாருமே உங்ககிட்ட இருந்து எடுக்க முடியாத ஒன்ன பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். முதல்ல ஒரு விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்க மேல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது ஒரு நல்ல ஐடியான்னு மட்டும் நினைக்காதீங்க. அது இப்போதைய காலகட்டத்துல நீங்க ஜெயிச்சாகணும்னா அது ஒரு கட்டாயம். நாம இப்போ ஒரு புதுவிதமான பொருளாதார சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பாருங்க, ஏஐயும் ஆட்டோமேஷனும் நம்மளோட ரெகுலர் வேலைகள் எல்லாம் எடுத்துக்குது. அதனால மனுஷங்களுக்கு மட்டுமே இருக்கிற ஸ்பெஷல் ஸ்கில்ஸுக்கு மதிப்பு பயங்கரமா ஏறிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்மளோட ஆயுட்காலம் அதிகரிச்சதால நம்ம கரியர் இப்போ 50லேருந்து 60 வருஷம் வரைக்கும் நீளுது. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம தொடர்ந்து புதுசா கத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்ல எது சரி எது தப்புன்னு வடிகட்டி சரியான அறிவை பயன்படுத்துறதா இப்போ சூப்பர் பவர். இது எல்லாத்துக்கும் உலகத்துல நடக்கிற இந்த திடீர் மாற்றங்களை சமாளிக்க நாமளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்மளோட நோக்கம் மிஷின்களோட போட்டி போடுறது கிடையாது. அதுங்க வேலையா அதுங்க செய்யட்டும். ஆனா அந்த மிஷின்களோட பவரை பயன்படுத்தி நம்மளால மட்டும் செய்ய முடியற வேலைகளை செய்யறது தான் நம்மளோட இலக்கு. அதாவது கிரியேட்டிவா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறது, ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிக்கிறது, மத்தவங்க கிட்ட நல்லா கம்யூனிகேட் பண்றது, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி மனுஷங்களுக்கு மட்டுமே இருக்கிற திறமைகள் தான் நம்மள ஏஐ கிட்ட இருந்து தனியா காட்டும். சரி, இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இந்த புது உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஒரு சூப்பரான சொத்து உங்ககிட்டயே இருக்கு. அதுக்கு பேர் தான் ஹியூமன் கேபிட்டல், அதாவது மனித மூலதனம். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். உங்க திறமைகள், உங்க அறிவு, உங்க ஹெல்த், உங்க பழக்க வழக்கங்கள், ஏன் உங்க நெட்வொர்க்கோட, இது எல்லாத்தோட ஒட்டுமொத்த எக்கனாமிக் வேல்யூ தான் அது. சொல்லப்போனா மத்த எல்லா செல்வத்தையும் உருவாக்குற ஒரு இன்விசிபிள் இன்ஜின் மாதிரி இது. இது உங்க ரெஸ்யூமேல இருக்கிறத விட பல மடங்கு அதிகம். இந்த ஹியூமன் கேபிட்டலுங்கிறது ஒரே ஒரு விஷயம் கிடையாது. அதுல உங்க ஸ்கில்ஸ், நாலேஜ், ஹெல்த், மைண்ட் செட், உங்க சோஷியல் நெட்வொர்க்னு எல்லாமே அடங்கும். ஒரு வீடு, கார் மாதிரி இல்லாம இது முழுக்க உங்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு சொத்து. இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நீங்க இதை பயன்படுத்த இதோட மதிப்பு குறையாது, ஏறிக்கிட்டே போகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்க மேல பண்ற இந்த முதலீட்டை எந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷோ இல்ல பொருளாதார வீழ்ச்சியோ உங்ககிட்ட இருந்து பறிக்கவே முடியாது. ஏன்னா அது உங்களுடைய ஒரு பகுதியாவே மாறிடுது. இதுக்கு தேய்மானமே கிடையாது. இது ஒரு அல்டிமேட் அசெட். சரி, இதெல்லாம் பேச்சா இருக்கே, நம்பர்ஸ்ல சொல்லுங்கன்னு நீங்க கேட்கறது புரியுது. டேட்டாவை பார்க்கலாம். ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க எக்ஸ்ட்ராவா படிக்கிற ஒவ்வொரு வருஷமும் உங்க வாழ்நாள் வருமானத்தை சுமார் 8லிருந்து 13% வரைக்கும் அதிகரிக்குமா. அது மட்டும் இல்ல, நீங்க வாங்குற ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது சில குறிப்பிட்ட துறைகள்ல உங்க சம்பளத்தை உடனடியா 15லிருந்து 25% வரைக்கும் உயர்த்தும். யோசிச்சு பாருங்க, இது உடனடியா கிடைக்கிற ரிட்டர்ன். இங்கேதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வேலை செய்யுது. அதாவது கூட்டு வளர்ச்சியோட சக்தி. நீங்க 25 வயசுல கத்துக்கிற ஒரு சின்ன ஸ்கில் கூட அடுத்த 40 வருஷத்துக்கு உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி தரும். அப்போ பாருங்க, ஆரம்பத்துல நீங்க பண்ற முதலீடு லாங் டேர்ம்ல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் ஒப்பிடும்போது ஒண்ணுமே இல்ல. ஓகே, என்ன செய்யணும்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா அதை எப்படி செய்யறது? உங்க ஹியூமன் கேபிட்டலை வளர்க்கறதுக்கு ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். உங்க வளர்ச்சிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மாதிரி யோசிச்சு பாருங்க. இதுல ஒரு 5 முக்கியமான தூண்கள் இருக்கு. முதல்ல உங்க திறமைகள். இதுதான் உங்களோட கோர் அசெட். ஆனா அந்த என்ஜினை ஓட்டுறதுக்கு எரிபொருள் வேணும் இல்லையா? அதுதான் உங்க ஆரோக்கியமோ எனர்ஜியும். மூணாவது, இந்த ரெண்டையும் தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு நல்ல மைண்ட் செட்டும் பழக்க வழக்கங்களும் தேவை. நாலாவது, உங்க நெட்வொர்க். இதுதான் உங்களுக்கு புது வாய்ப்புகளை கொண்டு வரும். கடைசியா, இந்த எல்லா உழைப்புக்கும் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை சரியா நிர்வகிக்க உங்களுக்கு ஃபைனான்ஷியல் நாலேஜும் வேணும். இது 5ம் சேர்ந்ததுதான் ஒரு பேலன்ஸ்ட் growth ஸ்ட்ராட்டஜி. இதுல ஸ்கில் ஸ்டாக்கிங்னு ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்கு. அதாவது திறமைகளை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கிறது. ஒரு திறமையோட அதுக்கு சம்பந்தமான இன்னொரு திறமையை சேர்க்கும்போது உங்களோட மதிப்பு பல மடங்கு அதிகமாகும். உதாரணத்துக்கு, ஒருத்தர் ஏஐ என்ஜினியரிங்ல கில்லடியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதோட அவருக்கு நல்லா பேசவும் மத்தவங்களோட எளித பழகவும் தெரிஞ்சா அவரால ஒரு குளோபல் டெக் டீமே வழிநடத்த முடியும். பாத்தீங்களா? 2-3 ஸ்கில்ஸ் சேர்க்கும்போது உங்களுக்கு ஒரு தனித்துவமான மதிப்பு கிடைக்குது. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு.
ஆனா இதை செயல்படுத்துறதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். பொதுவா மக்கள் தாகி மேல இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு 3 முக்கிய காரணங்கள் சொல்வாங்க. 1, எனக்கு டைமே இல்ல. 2வது, என்கிட்ட காசு இல்ல. 3வது, எனக்கு என் மேலே நம்பிக்கை இல்ல. முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு மட்டும் இல்ல, இது ரொம்ப காமன். இதை நிச்சயம் சரி பண்ண முடியும். சரி, இதுக்கு என்ன தீர்வு? டைம் இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க டிராவல் பண்ணும்போது பாட்காஸ்ட் கேளுங்க. இல்லனா டெய்லி ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி மைக்ரோ லேர்னிங் பண்ணுங்க. போதும். காசு பிரச்சனையா? இப்போ ஆன்லைன்ல எவ்வளவோ இலவச கோர்சஸ், வெபினார்ஸ் இருக்கு. அதையெல்லாம் பயன்படுத்துங்க. உங்க கம்பெனிய கூட உங்க படிப்புக்கு ஃபண்ட் பண்ணலாம், அதையும் செக் பண்ணுங்க. தன்னம்பிக்கை இல்லையா? சின்ன சின்னதா ஜெயிக்க ஆரம்பிங்க. அந்த வெற்றிகளை கொண்டாடுங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு நண்பரையோ இல்ல ஒரு கம்யூனிட்டியோ கண்டுபிடிங்க. அது பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். இப்படி நீங்க உங்களை தயார்படுத்திக்கிட்டா உங்க இலக்கு என்னவா இருக்கும் தெரியுமா? ஆன்டி ஃப்ராஜைலா மாறுறது. இது என்ன புது வார்த்தையா இருக்கேன்னு யோசிக்காதுங்க. ரெசிலியன்ட்னா ஒரு அடிப்பட்டா தாங்கிக்கிறது. ஆனா ஆன்டி ஃப்ராஜைல்னா ஒரு அடிப்பட்டா அதை விட இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுறது. அதாவது பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகாம அந்த பிரச்சனைகளாலே இன்னும் வலிமையா, இன்னும் மதிப்புமிக்கதா வளர்றதுதான். கடைசியா ஒரு அருமையான மேற்கோளோட இதை முடிக்கலாம். நீங்க உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய மிகச்சிறந்த முதலீடு உங்களை நீங்களே ஒரு பெஸ்ட் வெர்ஷனா மாத்திக்கிறதுக்கு பண்ற முதலீடு தான். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு இப்போவே உங்க மேல நீங்க செய்ய போற அந்த ஒரு முதலீடு என்ன? அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். யோசிக்கிறத நிறுத்திட்டு செயல்ல இறங்குங்க. அந்த ஒரு சின்ன ஸ்டெப் என்னவா இருக்கும்? யோசிச்சு முடிவு பண்ணுங்க. Thanks for watching. Please do subscribe, like, comment, share and click the bell icon.